ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நம்ம குக்கரில் ஈஸியாக பிரியாணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உள்ளி தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி ஊற போட்டிருக்கு. அதுக்கப்புறம் குக்கரில் தான் நம்ம இன்னைக்கு வைக்க போகிறோம். அதனால் குக்கரில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போடணும். நான் என்கிட்ட வந்து கிராம்பு மட்டும் தான் இருந்து, அதனால நான் ஸ்மெல்லுக்காண்டி கிராம்பு மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அது நல்லா பொன்னிறமான பிறகு வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 1.5 தக்காளி அதையும் போட்டு நல்லா கிண்டணும். கிண்டிருந்து அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா தோல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் ஒரு அடி. அதையும் அதில் போடணும். போட்டு நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடணும் எல்லாம் வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்ட பிறகு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்லா குக் ஆகும். உப்பு போட்டு சீக்கிரம் வெந்துடுறதுனால தான் உப்பு போடுறது. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை வேக்காடு ஆன பிறகு கொஞ்சோண்டு மசாலா என்ன ஐட்டம்லாம் நான் போடுவேன்னா, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி எல்லாம் போட்டு நல்லா உள்ளி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி வத்தல் பொடி எல்லாம் மிக்ஸ் ஆக்கணும். என்கிட்ட கொத்தமல்லி புதினாலாம் இல்லை, அதனால நான் போடலை. உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் போட முடியாது. தயிர் போட்டு சோறு வந்து நல்லா தோசையாகும். அதுக்கப்புறம் இந்த தயிர் பிரியாணி நீ சாப்பிட்டா நீ எனக்கு அடிமையாயிருவ. கேட்டியா? நல்லா கட்டிக்கோங்க. அதில் எப்படி கிண்டணும். நான் தேவைக்கு கூட கொஞ்சம் தயிரும் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் ஊற வச்ச அரி, அரை மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன். அந்த அரியும் அதில் போட்டுட்டு நல்லா அந்த உள்ளி அந்த மசாலா கூட அந்த ஒரு கிண்டு கிண்டணும். மசாலா அரியெல்லாம் சேர்ந்து ஒரு கிண்டிண்டு அதுக்கப்புறம் அளவு வந்து எப்படின்னா, நம்ம அரிசி வந்து அந்த தண்ணியில் மூங்கணும். நான் கரண்டி வச்சு காட்டி தரேன் பாருங்கள். இந்த அளவு மெத்தடு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 விசில் போட்டால் மாதிரி அழகாக வெந்து வரும். தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணி பாருங்கள். இப்போ நான் காட்டி தரேன். அந்த அளவுக்கு வந்துங்களா, கரண்டி போட்டால் எப்படி அரி தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இதாக்கி மூடி போட்டுற வேண்டியதான். 2 விசில் போட்டு திறந்து பார்த்தா அழகான சுவையான பிரியாணி, வெஜ் பிரியாணி ரெடி. யாருக்கெல்லாம் அந்த பிரியாணி பிடிக்கணும் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட வாங்க. நான் சாப்பிட போகிறேன் வாங்க. நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தட்டை எடுத்து கொஞ்சம் சோறு ரெடி பண்ணியிருக்கிறது வந்து வெஜ் சோறு, தயிர் பச்சடி, முட்டை. வாங்க பிளேட்டில் வந்து நம்மளுக்கு சாப்பிட போகிறேன். நான் வந்து எனக்காண்டி நான் சோறு எடுத்துகிட்ருக்கேன். அந்த 2 கரண்டி சோறு, கொஞ்சம் ரைத்தா, ஒரு முட்டை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.